சிலருக்கு இந்த சிகேடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம புரோட்டீன் எடுக்கலான்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. முக்கியமாக புரோட்டீன் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மசில்ஸ்க்கோ இல்லை மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கோ புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா அதிகமான அளவு புரோட்டீன் சாப்பிட்றது. ஒரு சிலருக்கு ஹேபிட்டே டெய்லி நான்வெஜ் இருந்தால் தாங்க எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் டெய்லி சாப்பிட சாப்பிட ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே தேவையில்லாத கழிவுகளை உடல்லேருந்து வெளியேற்றுறது சிறுநீரகங்கள் தான். அப்போ தேவையில்லாத இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு கன்வெர்ட் பண்ணி யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன், தேவையில்லாத ஆல்புமின், புரோட்டீன் இதை அதிகமாக நம்ம உடலில் போதுமான அளவு சேமித்து வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் நமக்கு கிட்னியில் ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதிகமான ப்ரோட்டீன் எடுக்க எடுக்க உங்களுக்கு கிட்னியில் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ப்ரோட்டீனே இல்லாமல் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் நீங்கள் அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க இல்லையா, நான்வெஜ் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கணும். ஸோ அது கிட்னிக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வெஜிடேரியன்லேயே நம்ம ப்ரோட்டீன் எடுக்கும்போது கிட்னிக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும்.